உங்களால் மறுக்க முடியாத, இது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? நிஜமான உண்மைங்க. உங்களை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காசிப் பேசுகிறாங்க, மற்றவங்கள பற்றி உங்கள்கிட்ட தப்பு தப்பாக சொல்கிறாங்க, இல்லை ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறவங்கள கூட ஏதோ ஒரு குறை சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு அவங்க வாய் உங்களை பற்றியும் தப்பாக கண்டிப்பாக பேசும். எந்த லெவலில் போய் நிற்கும்னா, அந்த காசிப் உங்ககிட்டே சுற்றி வந்து உங்கள் காதுக்கே வந்து விழுற அளவுக்கு காசிப் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத விட ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாமல் சந்தோஷமாக லோன்லியாக இருந்துட்டு போகலாம். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா என்னது? உங்கள் மூஞ்சுக்கு முன்னாடி நீங்கள் செய்கிற தப்பை சொல்லி உங்களை 4 அறை கூட தயங்காமல் அரைஞ்சி உங்களுக்கு கெட்ட வழியிலேருந்து வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா சத்தியமாக அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் கிடைக்கவே மாட்டான், இன்னொருத்தி கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? உங்கள் செய்கிற தப்பை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறவங்கள நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அது கிடையாது. அவங்க உங்களை வச்சு ஏதோ ஒரு லாபத்தை சம்பாரிச்சிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் செய்கிற தவறுகளை உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடியே இது தப்பு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்ல ஒருத்தர் ரெடியாக இருக்கான்னா அவன் தான் நீங்கள் நிஜமாகவே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை கெட்டியமாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி மற்றவங்கள குறை சொல்கிறவங்களையும் நாளைக்கு உங்களையே குறை சொல்ல போகிறவங்களையும் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.